ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா பேக் ரேங்க் வீக்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேக் ரேங்க்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் பேக் ரேங்க் வீக்னஸ்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பேக் ரேங்க்ன்றது நம்ம கிங் இருக்குல்ல அந்த லைனை தான் பேக் ரேங்க்னு சொல்லுவோம். கடைசியாக போர்டில் ஒயிட் கிங் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. ஸோ இது பேக் ரேங்க். அதே மாதிரி பிளாக் கிங் வந்து 8th ரேங்க்கில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேக் ரேங்க் அப்படி சொல்லுவோம். ஸோ கிங்கோட கடைசி அந்த கிங் இருக்கிற பிளேஸ்மெண்ட் தான் அந்த கடைசி போர்டில் கடைசி தான் பேக் ரேங்க் வீக்னஸ் பேக் ரேங்க்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கிங்கால் இப்போ இங்கே வர முடியாது பிகாஸ் பான் கண்ட்ரோல், இங்கே வர முடியாது பான் கண்ட்ரோல் பண்ணுறது, ரெண்டு ஸ்பேரும் பான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால கிங்கால் இங்கே எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ ஒன்லி ஆப்ஷன் இங்கே ஒரு மூவ் இருக்குது, இங்கே ஒரு மூவ் இருக்குது. ஸோ ஒயிட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக இந்த ரூட் எடுத்து இங்கே வைக்கிறாங்க. ஸோ இங்கே ரூட் செக் வச்சுன்னா என்னாச்சு? ஸோ கிங்காலுக்கு பக்கத்தில் இங்கே வர முடியாது, ஸோ இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது. ஸோ செக் மேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஐடியா நமக்கு எப்படி கிடச்சிது? பேக் ரேங்க் வீக்னஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை யூஸ் பண்ணனால, அந்த ஐடியாவை யூஸ் பண்ணனால இந்த கேமில் நம்ம வின் பண்ணிட்டோம். பேக் ரேங்க் வீக்னஸ் ஐடியா யூஸ் பண்ணி செக் மேட் பண்ணிட்டோம். ஸோ கிங்கால் எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ ஈஸியாக ஒயிட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேக் ரேங்க் வீக்னஸில் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஸோ இந்த பொசிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ நம்ம வந்து பேக் ரேங்க் வீக்னஸ், பேக் ரேங்க்னா என்ன இதுதான். ஸோ கிங் இருக்கிற லைன். ஸோ அப்போ 8th ரேங்க்கில் இருக்குது. ஸோ இந்த ரேங்க்கில் வீக்னஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிங்குக்கு இந்த 3 பாயிண்ட் இருந்ததுனால எஸ்கேப் ஸ்கொயர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஒயிட் ஒரு ஐடியா ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க? குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க, குயினே கொடுக்க போகிறாங்க. ஸோ குயின் எத்தனை பாயிண்ட்? 9 பாயிண்ட். ரூக் எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க? குயினை கொடுத்துட்டு ரூக் எடுத்தாங்க. ஸோ பிளாக் என்ன பண்ணுவாங்க? கிங்கால குயினை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பேக் ரேங்க் வீக்னஸ். ஸோ இந்த லைன் பேக் ரேங்க் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக ஒரு ரூட் செக். ரூட் இங்கே செக் வச்சுன்னு கிங் இங்கே வராது பிகாஸ் பான் செக். கிங்கால் இங்கே போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஸோ பேக் ரேங்க் வீக்னஸ் அந்த ஐடியா யூஸ் பண்ணதால ஒயிட் ஈஸியாக வின் பண்ணாங்க. ஸோ பேக் ரேங்க் வீக்னஸ் சப்ஜெக்டை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரியலனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இந்த 2 எக்ஸாம்பிள் சமயம் போர்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.